இந்த குழந்தையா இருக்கும்போது உங்களை சார்ந்து கொள்ளும். என்ன சொல்லும்? சொல்லுங்க. தம்பிமார்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு நகழுதா? குழந்தையா இருக்கும்போது நகழுதா? நான் நிறைய பார்க்குறேன்ல, உங்க குழந்தைங்களை நீங்க கூட்டிட்டு வரும்போது அப்பா காலையே பிடிச்சிக்கிறோம். அப்பா விட்டு அசையாது. இங்கிட்டு இங்கிட்டு அசையனா அசைய மாட்டான். வளர 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 டிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? அப்போ இந்த குழந்தைங்கிட்ட ரெண்டாவது கற்றுக்கிறது, நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிக்கொள்ளணும்? சார்ந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ வளரும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுது? அப்பா நீ இல்லாமல் நான் டீல் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன வருது? டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்குது. நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்காது. ஆனால் இப்போ அவன் வளர்ந்துட்டான், அதனால கொஞ்சம் தள்ளிக்கிறான். அப்பாவுக்கு தெரியாமலே எங்கே போவான், அப்பாவுக்கு தெரியாமலே மொபைல் எடுத்துகிட்டு போவான், அம்மாவுக்கு தெரியாமலே எங்கேயோ ஒரு மூளைக்கு போவான், அப்படியே போவான். அதுக்கு பேர் பாவம். புரியுதா? அதே மாதிரி தான் வளர வளர தேவனை சார்ந்து கொள்ளுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதனால தான் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தூசி தட்டி எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படியே காலையில் எந்திரிச்சு படிப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வருவோம். நமக்கும் ஆண்டவருக்கு இடையில என்ன வந்துடும்? ஆனால் ஒரு குழந்தை எத்தனை தடவை பால் குடிச்சுன்னு எண்ண முடியுமா? என்ன முடியுமா? எத்தனை தடவை அழுதுச்சுன்னு என்ன முடியுமா? எண்ணி பாருங்க. நடுராத்திரி அழுதுச்சா? அழுகும். தாய் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. என்ன ஆண்டவர் ஒரு தாய் போல தகப்பனை போல சொல்றாரு, என்ன பண்ணிக்கிட்டே இரு, என்ன பண்ணிக்கிட்டே இரு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இரு. நம்ம ஆண்டவரை தொந்தரவு பண்றது போல நம்ம போனை என்ன பண்றோம்? தொந்தரவு பண்ணி எப்பயுமே 90 to 100 இந்த அதில் தான் வச்சுருப்போம், 10 to 15 சார்ஜில். அப்புறம் பின்னாடி குத்திட்டு மறுபடியும் போடு. அந்த சார்ந்து கொள்ளுதல்ல இன்னொரு காரியம் இருக்கும். நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க. அப்பா என்ன சொன்னாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? நம்பும். இது யானைனா யானை, இது பூனைனா பூனை, இது கடிக்கும்னா கடிக்கும், என்ன சொன்னாலும். ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவே மாட்டோம். ஆனால் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இது இப்படி தான், இது இந்த மாதிரி. அதனால தான் அந்த சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படியே நம்பும், 100% நம்பும். அது என்ன படாது? சந்தேகமே படாது. ஆனால் வளர வளர இப்படி சொல்லுது, ChatGPT இப்படி சொல்லு, அது அப்படி சொல்லுது, அது எப்படி பைபிள் இப்படி சொல்லும், அது எப்படி சொல்லும். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான்? அப்போ ஓவர் வளர்ச்சி உடம்புக்கு. அமெரிக்காக்காரன் சொல்றான், இப்போ கன்னி வயிற்றுல எப்படி பிறப்பாரு. ஆனால் அவன் தான் ஒரு காலம் அதையெல்லாம் உலகத்துக்கு சொன்னான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? வளர்ந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா தம்பிமார்களா, நேற்று மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு கோயில் திருவிழா, 15,000 செருப்பு. எத்தனை செருப்பு? 15,000 செருப்பு. 15,000 செருப்பு தானே? எத்தனையோ செருப்பு, எத்தனையோ ஆயிரம் வச்சுக்கிறேங்க, நம்பர் எனக்கு சரியா தெரியல. அதில் போட்டதில் அவன் செருப்பு என்ன ஆகி போச்சு? நீங்கள் சொல்லுங்கள். 10,000 15,000 பேர் வந்தால் செருப்பு காணும். ChatGPT சொல்கிறான், என் செருப்பு இங்கே காணாமல் போச்சு, உன் செருப்பு கலர் என்ன, உன் செருப்பு எப்படி, கரெக்டாக எடுத்து கொடுத்துச்சு. இது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. கூகுளில் ஏற்கனவே இருக்கிற தகவல்களை எடுத்துகிட்டு வர்றது தான் ChatGPT. ஆனால் எப்படி இந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்துச்சு? இந்த செருப்பு இருக்கிற இடத்த நோக்கி அவனை எப்படி நகர்த்துச்சு? இது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சொல்லுங்க, 10,000 செருப்பா இல்லை எத்தனையோ ஆயிரம் அந்த கோயிலில் வந்திருக்காங்க. ஒரு 2,000 போடுங்க. அந்த 2,000 செருப்புல உன் செருப்பு இந்த இடத்துல தான் இருக்கு, போய் உன் செருப்பை எடுத்துக்கன்னு சொல்லிடுச்சு. செருப்புல சிப்பு கிடையாது, செருப்புல எதுவுமே பொருத்தல. அப்ப இதை பார்க்கிற நம்ம வாலிபன் ஆண்டவர் குருடனை எச்சில் தடவி, ஆமா என்னது பூசி, சேற்றை பூசி சீலோவாம் குளத்தில் கழுவி அவன் பார்வையடைந்தான்னா இவன் சொல்லுவான், என்னால இத. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எவன் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான்? அவர் வார்த்தையை கேள்வி கேட்பாடு இல்லாமல் நம்புகிறவனோ, அவர் வார்த்தை அப்படியே நடந்தது என்று விசுவாசிக்கிறவனோ, அவரை சார்ந்து கொள்ளுகிற குழந்தையை போன்று இருக்கிறவன். நீங்க அப்படி இருக்கீங்களா? ஆமா, இவன் எழுதுவான், ஆமா இப்போ மந்த்லி டெஸ்ட் தானே, இதுக்கெல்லாம் ஜோம் பண்ண வேண்டாம், வேணாம். ஆமாம், இது காலாண்டு தேர்வு தானே, இதுக்கு வேணாம். 10வது முழு பரிச்சு. சப்பா நான் ஒழுங்காக படிக்கல, உமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, எப்படியாவது நீங்கள் இந்த 10வதுல மட்டும் என் மானத்தை
வாங்கிடாதீங்க. என் மானத்தை என்ன ஏற்றிடாதீங்க. எனக்கு இப்போ நான் எடுக்கிற மார்க் பெருசு இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்கிற மார்க் தான் பெருசு. அவனை விட எனக்கு ஒரு மார்க் என்ன பண்ணுங்க, கூட்டி கொடுங்க. இவர் ஏசப்பா தான் இவங்களுக்கு யாரு? இன்னைக்கு மனுஷங்க வாழ்றதே இப்படித்தான் இருக்கு. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையின் சின்ன காரியத்துக்கும் காலையில் எழுப்பி உண்மையாக நீங்கள் கேளுங்க. கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சகோதரர்களே, என் தேவையை சந்திங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எனக்கு சாப்பாடு தாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நம்ம கேட்டு பாருங்கள். நாங்கள் டெய்லி காலையில் எத்தனை தடவை இந்த எம்ஜிஆர் நகர் இடம் வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, நிற்கும்போது. ஏன் ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? அவர் தருவார்னு நம்புகிறோம். ஏன் கேட்குறோம் தெரியுமா? எதுவும் இல்லை, இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை, ஆனால் அவர் செய்வார்னு நம்புகிறோம். இந்த பாட்டு அப்படியே தான் இருக்குது. உண்மை நம்பி நடக்கிறேன், எஸ், கரத்தை பிடிச்சிக்கிறேன் இல்லை தான், ஆனால் அவர் இருக்கார்ல. அப்போ ஊழியம்னா அப்படித்தான் இருக்கும். எப்போ பிளாங்க் அப்படி ஏதோ நிறைய இருக்கும், எடுத்து செலவு பண்ண முடியாது. அன்னைக்கு தேவையான மண்ணா அன்னைக்கு வரும். அன்னைக்கு தேவையானது ஊழியத்துக்கு வரணும்னு நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்த லாஜிக்கை, அன்னைக்கு தேவையான ஆசீர்வாதம் அன்னைக்கு வரும், அன்னைக்கு தேவையான நன்மை அன்னைக்கு வரும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அவரை சார்ந்து கொள்ளலை.